மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? ட்ரெஷர் ஹண்டோட சேர்த்து எல்லாரும் டைம் டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மந்திர பதக்கம் காணாம போயிடுது. அந்த பதக்கம் மட்டும் யாருக்காவது கிடைச்சது அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ரொம்ப வருஷங்களாவே அந்த பதக்கத்தை ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால அவர் சோகமா இருக்கும்போது அந்த ஆர்கியாலஜிஸ்டுக்கு ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த பையனும் இன்னொரு பொண்ணும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அந்த ஆர்கியாலஜிஸ்டாலேயே கண்டுபிடிக்க முடியாத அந்த பதக்கத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அதை யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணி 200 வருஷங்கள் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிடுறாங்க. அதே காலத்துல வேற ஒரு கெட்ட அரசனும் அந்த பதக்கத்தை தேடிட்டு இருப்பான். ஒரு சில எதிர்பாராத சூழ்நிலையால அந்த பதக்கம் அந்த கெட்ட அரசன் கைக்கு போயிடுது. இதுக்கப்புறம் இந்த பசங்க என்ன பண்ண போறாங்க? அந்த கெட்ட அரசனை அழிச்சு அந்த பதக்கத்தை மீட்டெடுத்து திரும்ப அவங்களோட காலத்துக்கு போனாங்களா இல்லையா? வழக்கமா பழங்கால பொருட்களை தேடி போற கதைனாலே சூப்பரா தான் இருக்கும். அதுக்கும் மந்திர சதிலாம் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே 2013ல ரிலீஸ் ஆன தி லாஸ்ட் மெடாலியன்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே நம்ம கடைகளும் வச்சிருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை எப்ப அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு பாடியில தெம்பில்ல. சோ ஏதாவது ஒன்றுல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, நான் உங்களுடைய நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டுக்கு பின்னாடி நிறைய சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் கார்ல வராரு. இவருடைய பேரு டேனியல் மாமா. அவர் அந்த பசங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டுடைய இன்சார்ஜ் பாட்டி நம்ம டேனியல்கிட்ட பேசுறாங்க. வழக்கமா மாச கடைசியில தான் வருவ, இன்னைக்கு இப்பயே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பக்கத்து ஸ்டேடியம்ல தான் ஐபிஎல் மேட்ச் நடக்குது பாட்டி, அதான் உங்களை பார்த்துட்டு அப்படியே போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி டேனியல் சொல்றாரு. ஆக்சுவலா இது ஒரு அனாத ஆசிரமம். அப்பா அம்மா இல்லாத பசங்க எல்லாருமே தங்கி இருப்பாங்க. இப்ப டேனியல் கொஞ்ச நேரத்துக்கு அந்த பாட்டி கூட பேசினதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபேஸ் ஒரு மாதிரி சோகமா இருக்கு. என்னாச்சு பாட்டி அப்படின்ற மாதிரி அவர் விசாரிக்க, அந்த பாட்டியும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆசிரமத்துக்கு புதுசா 3 பசங்க வந்திருக்காங்க. அதுல ப்ளூ சட்டை போட்டிருக்க அந்த பையன் பேரு ஹீகோ. அவன் வந்ததுல இருந்து எல்லாரு கூடயும் ஒரே சண்டை. ரெண்டாவது ஆலியாங்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அவ சின்ன வயசா இருக்கும் போது அவளுடைய அப்பா அம்மா அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பையில இருந்தே அவ யாரு கூடயும் அவ்வளவா பேசுறது இல்லைன்னு வேற சொல்றாங்க. மூணாவது சிவப்பு சட்டை போட்டிருக்க அந்த பையன், அவனுடைய பேரு பில்லி. அவன் அவ்வளவா யாரு கூடயுமே பேச மாட்டேங்கிறான். என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லி அந்த 3 பசங்களுக்காகவும் கவலைப்பட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அந்த சைடு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்க இருந்து இப்ப கிளம்புறாங்க. நம்ம டேனியல் அங்க நின்று எல்லா பசங்களையும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த ஆசிரமத்துல உள்ள ஒரு பொண்ணு நம்ம டேனியலை பார்த்துட்டு, அங்கிள், நீங்க தான் புதுசா கதை சொல்ல வந்திருக்கவரா? பசங்களா வாங்க உள்ள போவோம், கதை சொல்ல ஆள் வந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா பசங்களையுமே உள்ள கூட்டிட்டு போயிடுறா. ஐயோ, என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம டேனியல் மாமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னடா சொல்ற, மேட்சுக்கு போகணும்னு கதை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட ஏன் பாட்டி, நான் எதுவுமே சொல்லல, அந்த பொண்ணு பாட்டுக்கு ஏதோ ஒன்னு புரிஞ்சுக்கிட்டா அது பாட்டுக்கு உள்ள போயிடுச்சு. சரி, வேற வழி இல்ல, நான் எதையாவது சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் இப்ப உள்ள போறாரு. அங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ப்ளூ சட்டை ஹீகோ சோஃபா என்னோடதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சிவப்பு சட்டை பில்லி யாரு பக்கத்தையும் உட்காராம தூரத்துல ஒரு படிக்கட்டு மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆலியா பொண்ணும் அப்படிதான், அவ தனியா சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இது எல்லாமே நம்ம டேனியல் பாக்குறாரு. சரி, ஓகே, இவங்களுக்கு ஒரு கதையை போட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போறேன். இந்த கதையில மொத்தமா 3 முக்கியமான ஆட்கள். ஒன்னு, இந்த கதையுடைய கதாநாயகன் பில்லி அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சிவப்பு சட்டை அப்படியே பாக்குறான். அவனோட பேர் தானே பில்லி. ரெண்டாவது, இந்த கதையுடைய கதாநாயகி ஆலியா. மூணாவது, இளவரசன் ஹீகோ அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ மாமா, அது ஏன் பேரியா அப்படின்ட்டு அந்த எல்லாரு கூடயும் சண்டை போடுற பையன் சொல்றான். தெரியும்டா டேய், அதனால தான்டா பேரே வச்சேன் அப்படின்ட்டு டேனியல் மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஐலாண்ட்ல ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த அரசர் ரொம்பவே நல்லவர், எல்லாருமே ஈக்குவலா தான் பாப்பாரு. அவருடைய மக்களுக்கு பிற பலவுல எல்லாருமே சமம்னு புரிய வைக்கிறதுக்காக விசேஷ கல்லு கொண்டு அவரோட கிரீடத்தையே உருக்கி ஒரு பதக்கமா மாத்திக்கிட்டாரு. அவருடைய இந்த நல்ல செயல்னால அந்த பதக்கத்துக்கு நிறையவே சதிகள் வந்துட்டு அந்த ஐலாண்டை ஆக்கிரமிக்கணும்னு ஆசைப்பட்ட கெட்ட அரசர்களையும் அவருடைய படைகளையும் விரட்டி அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடங்களையே பசுமையா மாத்தி பொதுமக்கள் எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாரு. இவ்வளவு சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது அந்த அரசருடைய பையன் இளவரசன் ஹீகோ என்ன பண்றான், அந்த அரசருடைய பதக்கத்தை எடுத்து விளையாடுறேங்கிற பேர்ல அதுல உள்ள ஒரு விசேஷ கல்ல தொலைச்சிடுறான். அதனால அந்த பதக்கத்தோட சத்தியம் போயிடுச்சு. மந்திர சதி இல்லாததுனால கோப்ராங்கிற அந்த கெட்ட அரசன் அந்த ஐலாண்ட் மேல போர் புரிஞ்சு எல்லா மக்களையுமே கொடூரமா கொல்ல ஆரம்பிச்சான். அந்த பதக்கத்தை எடுத்து இந்த உலகத்தையே ஆக்கிரமிக்கலாம் ட்ரை பண்ணும்போது நல்ல வேலையா கல் இல்லாட்டினாலும் அந்த பதக்கத்தை எடுத்துட்டு அந்த அரசர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி டேனியல் சொல்ல, இப்ப அந்த அரசரை காமிக்கிறாங்க. அவர் காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடிட்டு இருக்கும் போது பின்னாடியே அந்த கோப்ராங்கிற கெட்ட அரசனும் விரட்டிட்டு இருக்கான். இப்ப அந்த அரசர் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு. வேற வழி இல்லாம பக்கத்துல ஒரு கல்லுக்கு கீழே அவருடைய பதக்கத்தை மறைச்சு வச்சுட்டு திரும்ப தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரம் ஓட்டத்துக்கு அப்புறம் அந்த கோப்ராங்கிற வில்லன் நம்ம அரசரை புடிச்சிட்டான். இந்த அரசர் அது எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டாருன்னு அவனுக்கும் தெரியும். சோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த அரசரை
அதே இடத்துல கொன்னுறான். அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த பதக்கத்தை தேடினாங்க, ஆனா யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல. கட் பண்ணி பல வருஷங்கள் கழித்து அதே ஐலாண்ட்ல காமிக்கிறாங்க. அங்க நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் மண்ணை தோண்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துடைய கேட் ஆக்சுவலா பூட்டி இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் வந்து நின்னுட்டு இருக்கான். இவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ பில்லி. இப்ப அவன் யாருக்கும் தெரியாம அந்த கேட்டுடைய லாக்க அசால்ட்டா ஓபன் பண்ணி நைஸா உள்ள போயிட்டு நிறைய பொருட்கள் எடுத்து அவனும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவன் சைலண்டா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஆர்கியாலஜிஸ்டோட ஹெட் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டே தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆத்தாடி மாட்டோம்டா அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது, இங்க என்ன பண்ற, இங்க எல்லாம் நீ வரக்கூடாதுன்னு தெரியாதா, வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பதான் நமக்கு தெரியுது இவர் ஆர்கியாலஜிஸ்டோட ஹெட் மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் இவர் தான். ஆனா அப்பா வீட்டுல போனா மட்டும் யார் இருக்க போறா, நீங்களும் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் ஒத்துக்கவே இல்ல. வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் சோகமா வெளியே வரும்போது அங்க கேட்ல யாரோ ஒருத்தர் ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. அதை ஹீரோ படிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஆராய்ச்சி எல்லாம் ஸ்டாப் பண்ண போறோம்னு அந்த போர்டுல போட்டிருக்கு. என்னன்னா இந்த ஐலாண்டியே ஒரு பணக்காரன் வாங்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அந்த பேப்பரை கிழிக்கலான்னு பார்க்கும்போது அந்த நோட்டீஸை ஒட்டிக்கிட்டு இருந்த பணக்காரரோட ஆளுங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தம்பி என்ன வயசாகுது, போய் படிக்கிற வேலையை பாருப்பா, இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அனுப்பிட்டு இப்ப காருக்குள்ள வந்து ஏறுறாங்க. உள்ளுக்குள்ளதான் அந்த பணக்காரரும் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கெட்ட அரசன் இருந்தான் இல்லையா, அவன மாதிரியே இருக்கான். என்னன்னா இந்த பணக்காரன் அவனுடைய பரம்பரையை சேர்ந்தவன் தான். இவனும் அந்த பதக்கத்தை தான் தேடிட்டு இருக்கான். அதனாலதான் இந்த மொத்த ஐலாண்டையும் இந்த பணக்காரர் வாங்கிட்டு இருக்காரு போல இருக்கு. இப்ப இவனோட ஆளுங்க சாரி பாஸ், அந்த சின்ன பையன் வந்து வேற டென்ஷன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்னமோ அந்த பையனை பார்த்தா சாதாரணமா தோணல, அவனுக்கு அந்த பதக்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, நீங்க எதுக்கும் அவனையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிச்சா அவர் ஒரு இலைய பாராஷூட்டா பண்ணி ஃபவுண்டைன்ல இருந்து குதிச்சு பறக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் இலையில எப்படி பாராஷூட் பண்ண முடியும், பட்டார்னு கீழே விழுக தூரத்துல இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு பொண்ணு சிரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த கதையுடைய ஹீரோயின் ஆலியா, நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப ஹீரோ பக்கத்துல போகும்போது, என்னடா பண்ற நீ, அதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் வெயிட்ட குறைக்கணும், உன் இலையை இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க, ஒரு பெரிய ஜீனியஸ். அது எல்லாத்தையுமே அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அவங்க தங்கி இருக்க இடத்துல டிராப் பண்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு அப்பா அம்மா இல்ல, ஆசிரமத்துல தான் தங்கி இருக்காங்க. அந்த இடத்துல டிராப் பண்ணும்போது அவங்க ஹீரோ கிட்ட ஒரு புக்கை கொடுக்குறாங்க. என்னமா இது அப்படின்ற மாதிரி கேட்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி இதே ஐலாண்ட்ல வாழ்ந்த ஒரு பொண்ணு, அவங்களுடைய கவிதை எல்லாம் இதுல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் படிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோவும் அதை வாங்கி வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா வாசல்லையே ஹீரோவுடைய அப்பா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, என்னப்பாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அந்த பணக்காரன் அந்த இடத்த வாங்கிட்டான், இதுக்கு மேல நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு டென்ஷனா, இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டீங்க, விட்டு கொடுக்க போறீங்களா, அம்மா இருந்தா இதை விட்டுருப்பாங்களாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா, என் கனவும் என்னை விட்டுட்டு போயிடுச்சு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பையன், பேசாம உள்ள போ அப்படின்ற மாதிரி அந்த அப்பா சொல்ல, நம்ம ஹீரோவும் சோகமா உள்ள போறாரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஹீரோ அவருடைய ரூம்ல ஒரு கல்லையே ஊத்து பார்த்துட்டு இருக்காரு. அது ஒன்னும் சாதாரண கல் இல்ல, நம்ம ஹீரோவுடைய அம்மா கேன்சர்ல சாகுறதுக்கு முன்னாடி இந்த கல்லு ரொம்ப ஸ்பெஷல்பா, நம்ம ஃபேமிலியில எல்லாருமே இதை வச்சிருப்போம், இது ஒரு லக்கியான கல்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பாங்க. அதை தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது வீட்டு ரூம்குள்ள யாரோ ஒருத்தர் வர்ற சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ கையில கட்டை எடுத்துட்டு அடிக்கலான்னு ரெடி ஆகும்போது வந்திருக்கிறது பார்த்தா ஹீரோயின். டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்ல நான் வேற யாரும் நினைச்சிட்டேன், சரி இந்த டைம்ல இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது, அதுவா நான் இந்த ஊரை விட்டு போயிடலான் இருக்கேன், என் அம்மாவை தேடி போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப நேரத்துக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிக்கவும் சொல்றாரு. சரி ஓகே தங்குறேன், ஆமா உன்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தேனே அதை படிச்சியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ அதை படிச்சிருக்கவே மாட்டாரு. சோ ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து அதை படிச்சிட்டு இருக்காங்க. அது பார்த்தா 200 வருஷங்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு எழுதின காதல் கவிதை எல்லாம் அதுல இருக்கு. ஐயோ என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, டே பட்ரா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. சோ ஹீரோயினுக்காக இப்ப ஹீரோவும் அந்த கவிதையை படிக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, அரசரதம் வேண்டி என்னை விட்டு பிரிந்தாய், சோகம் தாங்காமல் பாறையும் ஓடியது, ஓடும் நதியின் வழியும் எதிரே மாறியது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்க. எப்பா எப்பா காதல்னு வந்தா மட்டும் ஏன் தான் இப்படி போட்டு அறுக்குறானுங்களோ தெரியல, இதுக்கு மேலாம் இதை படிக்க முடியாது, இந்த நீயே படி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. டேய் முட்டா பயலே, அது என்ன போட்டு உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஏதோ ஒரு பொண்ணு 200 வருஷங்களுக்கு முன்னாடி அவ லவ் ஃபெயிலியரை பத்தி எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பாறை உருளுது, அதனால நதியோட வழியும் எதிரா மாறிடுச்சு, எர்த்குவேக்னால ஐலாண்ட்ல இருக்க நதியுடைய வழி ஆப்போசிட்ல மாறி இருக்குன்னு அதுல போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் அதை கேட்டுட்டு இப்ப என்ன சொல்ல வர, ஒரு நிமிஷம் எங்க அப்பா நதிக்கு லெஃப்ட் சைட்ல தேடிட்டு இருக்காரு, தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கறனால தான் அந்த பதக்கம் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அதை கண்டுபிடிச்சிடுறாரு. சூப்பர், நாளைக்கே 2 பேரும் போறோம், பதக்கத்தை கண்டுபிடிக்கிறோம், எங்க அப்பா கிட்ட காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும்
ஹீரோயினும் அன்னைக்கு ராத்திரி தூங்கிடுறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே தெரியாதது இது எல்லாத்தையுமே வெளியில அந்த பணக்காரனோட ஆளுங்களும் கேட்டுட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் நதிக்கு ஆப்போசிட்ல தேடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்னு டிடெக்டர்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. தோண்டி எடுத்து பார்த்தா அது ஒரு ஸ்பூன். இது 5வது ஸ்பூன். இன்னொரு தடவை நம்ம தேடியும் ஸ்பூன் தான் கிடைச்சிச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த பணக்காரனோட நிறைய ஆளுங்களும் அங்க தேடிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம பசங்க 2 பேரும் பயந்து ஓடி போய் தூரமா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பணக்கார ஆளுங்க இங்க வந்தாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மெட்டல் டிடெக்டரை கீழே தான் வச்சிருப்பாங்க. அது ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சிருச்சு. இப்ப இவர் பக்கத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லு. என்னன்னு தெரியுதா? அந்த ராஜா ஒரு கல்லுக்கு கீழே தானே அதை ஒளிச்சு வச்சிருப்பாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த கல்லை விளக்கிட்டு தோண்டி பாக்குறாரு. துணியால சுத்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ இந்த துணியில அந்த அரசரோட சிம்பிள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சந்தோஷப்பட ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த பதக்கம் தான் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்துல பின்னாட்ல இருந்து சூப்பர்ப்பா, எத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தது தம்பி, அதை கொடுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா அந்த பணக்காரனோட ஆளுங்க. முடியாது பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இப்ப டிவிஎஸ் 50 எல்லாம் எடுத்துட்டு அவங்க எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதை எங்க அப்பா கிட்ட காட்டுறோம், நான் சின்ன பையன் இல்லன்னு ப்ரூவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப உள்ள போலான்னு பாக்குறாரு. இப்ப ஹீரோ அந்த பதக்கத்தை கையில எடுக்கும் போது அவருடைய பாக்கெட்ல ஏதோ ஒன்னு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. தம்பி என்னது அப்படின்ற மாதிரி கேட்க அது ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய அம்மா ஒரு கல்லு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த கல்லு தான் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கல்லு தான் காணாம போன மந்திர கல்லு. அது ஆட்டோமேட்டிக்கா பதக்கத்தோட ஜாயின் ஆயிக்க இப்ப அந்த பதக்கம் ஃபுல் ஆயிடுச்சு. பாரா, சரி ஓகே உங்க அப்பா கிட்ட போய் காம்போம், அதை மாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோ அதை மாட்டிக்கிறாரு. இப்ப 2 பேரும் ஒன்னா வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள அப்பாவை காணோம். ஆனா பொருட்கள் எல்லாமே உடைஞ்சிருக்கு. வேற யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கையில ஒரு பழங்கால கட்டையை எடுத்துக்கிறாங்க. இப்ப 2 பேரும் பொறுமையா உள்ள போகும்போது அந்த இடத்துல அந்த பணக்காரனுடைய ஆளுங்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. மரியாதையா அந்த பதக்கத்தை கொடுத்துரு, இல்லாட்டி உங்க அப்பா குள்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க ஹீரோவுடைய அப்பா, சார் அவனே ஒரு சின்ன பையன், என்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத பதக்கத்தை அவன் எப்படி கண்டுபிடிப்பான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ரோஷம் வந்துருது. அவருக்கு தான் சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணாலே பிடிக்காது. சோ அவர் அப்பா கிட்ட நிரூபிக்கணுங்கிறதுக்காக அந்த பெண்டன்ட்டை எடுத்து வெளியே காட்டுறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோவுடைய அப்பா ஆச்சரியப்படும் போது, தம்பி உங்க அப்பாவை கொல்லணுங்கிறது என் விருப்பமே இல்ல, மரியாதையா அதை கொடுத்துரு அப்படின்னும் போது எனக்கும் தாண்டா இது எதுலயுமே விருப்பம் இல்ல, பேசாம இது எதுவுமே நடக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல திடீர்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டெலிபோர்ட் ஆகி அந்த ஐலாண்ட்ல வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, சுத்தம் நம்ம டைம் டிராவல் பண்ணி 200 வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டோம், அங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க உள்ளவங்க எல்லாருமே பழங்கால ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ திரும்ப நம்ம காலத்துக்கே போயிடுவோம் வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது பின்னாடி பார்த்தா ஒரு பையன் வந்து நின்னுட்டு இருக்கான். முதல்லயே சொன்னேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசுல நினைச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பையன் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கான். இப்ப அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்து இவங்களை பார்க்கும்போது அந்த கிராமத்துடைய இளவரசன் வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பாக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு. ஐ அழகா இருக்கானே பையன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இளவரசன் யார் நீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும் போது அந்த கிராமத்துல இருக்க ஒரு வயசானவர் நம்ம ஹீரோ கழுத்துல இருக்க பதக்கத்தை பாத்துடுறாரு. புது அரசர் பதக்கத்தை மீட்டு கொண்டு வந்துட்டாரு, இவர் தான் புது அரசர் அப்படின்ற மாதிரி சொல்ல யாரு நானா அப்படின்ட்டு ஹீரோ முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஆஹா அரசர் வாழ்க அப்படின்ற மாதிரி கோஷம் போடும்போது இந்த இளவரசன் டென்ஷன் ஆயிடுறான். அவன் ஒன்னும் அரசன் இல்ல, நான் தான் அரசன், அரசன் ஹீகோ அப்படின்ற மாதிரி சொல்ல யாருன்னு தெரியுதா, அந்த பிளாஷ்பேக்ல பதக்கத்துல உள்ள கல்ல தொலைச்சான் இல்லையா அந்த இளவரசன் தான் இவன். இப்படி அந்த இளவரசன் சொல்லும் போது அந்த மக்கள் யாரும் கேட்கவே இல்ல. புது அரசன் எங்க ஹீரோ தான், ஹீரோ ஹீரோ அப்படின்ற மாதிரி, அதாவது பில்லி பில்லி அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ உங்க இளவரசன் சொல்றதுதான் கரெக்ட், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க இப்பயே கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது அதெல்லாம் கிடையாது, உங்க அரசன் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ஃபுல் பார்ட்டி. பதக்கம் திரும்ப கிடைச்சதுல அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போயிட்டு இருக்கு. சிம்மாசனத்துல ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. பின்னாடி தான் அந்த இளவரசனும் இருக்கான். அவன் ஹீரோவோட காதுல வந்து தம்பி மரியாதையா அந்த பதக்கத்தை கொடு, என் உடம்புல தான் அரச ரத்தம் ஓடுது குர்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல சாரிப்பா முடியாது, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த கிராமத்துல உள்ள ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பேசும்போது தான் தெரியுது அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு லவ் ஃபெயிலியர் கவிதையை படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கவிதையை எழுதின பொண்ணே இவங்க தான். அவங்க ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து இளவரசன் கோவப்படுறான். இவன் ஒன்னும் அரசன் கிடையாது, போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணும் ஹீரோ கிட்ட சிரிச்சு பேசிட்டு அவனை முறைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்படி இங்க போயிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் இதை பார்த்துட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி பக்கத்துல உள்ள ஒரு ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. அங்க இருந்து பக்கத்துல வேற ஒரு ஐலாண்ட்ல இருக்க அரண்மனையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் வில்லனும் அவனுடைய ஆட்களும் இருக்காங்க. இந்த வில்லன் இருக்கா இல்லையா, இந்த ஐலாண்ட் தான் ஆக்சுவலா அந்த கிராமத்து மக்களோட ஐலாண்டு. ஆனா வில்லன் அந்த அரசரை கொன்னதுக்கு அப்புறமா இவன் இந்த அரண்மனையை எடுத்துக்கிட்டான். இவன் கிட்ட இருந்து
இருந்து தப்பிச்ச அந்த மக்கள் எல்லாருமே அந்த சைடு ஒரு கிராமத்தை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கதான் ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. இப்ப இந்த ட்ரம் சவுண்ட் வில்லன் கேட்டுட்டு ஆஹா அந்த பதக்கத்தை யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க, நாளைக்கே அங்க போய் அதை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி அடுத்த நாள் காமிச்சா நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த இளவரசன் கூடவே அந்த ஹீரோ ஹீரோயினை பிடிச்சான் இல்லையா ஒரு பையன், அவனுடைய பேரு இக்லு. 4 பேரும் ஒன்னா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கும் அந்த இளவரசனுக்கும் லைட்டா ஒரு ஸ்பார்க் வர்ற மாதிரி இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இளவரசன் ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த பதக்கத்தை திரும்ப கேட்கிறான். நம்ம ஹீரோ என்ன கொடுத்துருவாரா, அதெல்லாம் கொடுக்க முடியாது போயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இவங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பின்னாடில இருந்து ஹீரோயின் டே லூசுங்களா கொஞ்சம் இங்க பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னாடி பார்த்தா வில்லன் அவனோட ஆட்களோட அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவன் ஹீரோயினை பிடிச்சிட்டு மரியாதையா அந்த பதக்கத்தை கொடுத்துரு, இல்லாட்டி இவ கதை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பயே போயிடலான்னு சொன்னேனேடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க ஹீரோவை. ஆனா நம்ம ஹீரோ அந்த பதக்கத்தை யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது பின்னாடில இருந்து இளவரசன் அதை கையில எடுத்து நீ இப்ப காணாம போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பதக்கம் வேலை செய்யல. இப்ப நம்ம ஹீரோ அதை யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது இங்க பாரு அதை கழுத்துல போட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்த இவளை கொன்றுவேன், மரியாதையா அதை கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவால அந்த பதக்கத்தையும் யூஸ் பண்ண முடியல. என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வேற வழி இல்ல, அதனால நம்ம ஹீரோ அந்த பதக்கத்தை வில்லன் கிட்ட கொடுத்துடுறாரு. இப்ப வில்லன் அந்த பதக்கத்தை யூஸ் பண்ணி நம்ம பசங்களை கொல்லலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த 3 பேரையும் இழுத்துட்டு அங்க நீர்வீழ்ச்சியில இருந்து கீழே குதிச்சிடுறாரு. கட் பண்ணா அந்த வில்லன் அவனோட ஆட்கள் கிட்ட இங்க பாருங்கடா அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் புடிச்சிட்டு நம்ம இடத்துக்கு போங்க, அப்புறம் அந்த பசங்களை உயிரோட விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அங்க அந்த வில்லனோட ஆட்களா இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவை பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல 2 பேரு, அவனுங்க தான் இங்கேயும் நின்றுட்டு இருக்காங்க. பரம்பரையா வில்லன் கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. கட் பண்ணி கரையோரமா இருக்க நம்ம பசங்களை காமிட்டாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் அடுத்து என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வேற வழி இல்ல, வில்லனோட இடத்துக்கு போறோம், பதக்கத்தை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இளவரசன் சொல்ல மனசாட்சியோட தான் பேசுறியா, அவன் ஒருத்தனையே நம்மளால சமாளிக்க முடியல, இதுல அவன் இடத்துக்கு போய் அவன் மொத்த ராணுவத்தையும் சமாளிக்க போறாமா, கொஞ்சம் பிராக்டிகலா பேசுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவங்க கையில இருக்க ஒரு பழங்கால குச்சியை பார்க்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இந்த குச்சியை நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காப்பாத்துறதுக்காக வீட்டுக்குள்ள போகும்போது ஹீரோயின் ஒரு பழங்கால குச்சி எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த குச்சியோட கதையை நம்ம ஹீரோவுடைய அப்பா ஹீரோ கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காரு. அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவாளி வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இவங்க 200 வருஷங்களுக்கு முன்னாடி தானே இருக்காங்க, சோ கண்டிப்பா அவர் அங்கதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அவரை தேடி நம்ம பசங்க எல்லாரும் போறாங்க. இப்ப டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அப்பயும் சும்மா இல்ல, சின்ன பசங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, யாரு ஃபர்ஸ்ட் அங்க போறாங்களோ அவங்க தாண்டா அரசன் அப்படின்ற மாதிரி சொல்லி விளையாண்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் இக்லுவும் அடச்சை இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க 4 பேரும் அந்த அறிவாளியுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப உள்ளுக்குள்ள போகும்போது அங்க பார்த்தா நம்ம ஹீரோவுடைய கையில அந்த குச்சி இருந்துச்சு இல்லையா, அந்த பழங்கால குச்சி, அந்த குச்சியை இப்பதான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம பசங்க போயிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு கேட்டு பாக்குறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்ல. சரி ஓகே சார் நீங்க எப்படியே இருங்க, ஆனா ஒண்ணு உங்க ஹெல்ப் இருந்தாலும் இல்லனாலும் நாங்க எல்லாரும் அங்க போக தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ எந்திரிக்கலான்னு பார்க்கும்போது பரவாயில்ல தம்பி உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்காக நான் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அறிவாளி சொல்றாரு. இப்ப வெளியில வந்துட்டு இங்க பாருங்க பசங்களா, வில்லனோட இடத்துக்கு போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே நான் ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோ அங்க தென்னை மரத்துல ஒரு பைனாப்பிள் தொங்குது பாரு, அதை எடுப்பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல தென்னை மரத்துல பைனாப்பிளா, என்னடா இது பேய் கதையாகுது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏற பாக்குறாரு, முடியல. அதுக்கப்புறம் ஐடியா பண்ணி குறி பார்த்து உண்டிகோல் எடுத்து ஒரே அடி கீழே விழுந்துருது. இப்ப ஹீரோ போயிட்டு அந்த பைனாப்பிள் எடுத்து கொடுக்கும் போது ஓகேப்பா டே இளவரசா இதை ஈக்குவலா வெட்டி எல்லாருக்குமே கொடுப்பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம இளவரசனா யோ நான் ஒரு அரசன்யா என்ன பார்த்து என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது இந்த வேலையெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது, சொன்னதை செய்ய அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் ஈக்குவலா வெட்டி எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்கான். இப்ப இக்லு கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த பைனாப்பிளையே கப்பு மாதிரி செஞ்சு ஒரு கப்ல சாப்பிடறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கோ, இன்னொரு கப்ல எதையெல்லாம் சாப்பிட்டா மயக்கம் வருமோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம இக்லுவும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கடைசியா நம்ம ஹீரோயினுக்கு பைனாப்பிள்ல பாம்ப பண்ண சொல்லி தராரு. நம்ம ஹீரோயினும் அதை நல்லா கத்துக்கிறாங்க. பரவாயில்லையே பைனாப்பிள்லாம் வெடிக்குமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது டேய் இந்த ஆளுக்கு ஒன்னும் தெரியாது போல நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்டா அப்படின்ற மாதிரி இளவரசன் யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா இது தானே டூட்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, கிளைமேக்ஸ்ல பாருங்க புரியும். இப்ப அந்த அறிவாளி சரி ஓகே பசங்களா உங்க பிராக்டிஸ்லாம் முடிஞ்சு நம்ம எல்லாரும் அந்த ஐலாண்டுக்கு போலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஒன்னா டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கும் அந்த இளவரசனுக்கும் லைட்டா பத்திக்கிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அந்த இளவரசன் உன் உடம்புல ராஜரத்தம் தான் ஓடுதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அவங்களுக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அப்ப என்னால உன் கூட ஒண்ணு சேர முடியாதே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு பேசி பார்த்துட்டு எனக்கு எங்க அப்பா
அம்மா யாருன்னு தெரியாது, ஆனா ஒரு விஷயம் தெரியும், நீ ரொம்ப கேவலமானவன், உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் டிராவல் பண்ணி கரையோரம் வரைக்கும் போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா வில்லனுடைய ஆளுங்க கேம்ப் போட்டு அவங்களுடைய கப்பல் தான் இருக்கு. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நம்ம ஒரு கப்பல்ல தான் போறோம், மீதி எல்லா கப்பல்லையுமே நான் ஓட்டையை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வில்லன் ஆளுங்களோட கப்பல் எல்லாத்துலயுமே ஓட்டையை போட்டு ஒன்னுல மட்டும் நம்ம பசங்க எல்லாரும் ஏறிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் எடுத்துட்டு கிளம்பும் போது அந்த சைடு வில்லனுடைய ஆளுங்க இதை பாத்துடுறாங்க. அவங்க விரட்டிட்டே பின்னாடி வரலான்னு பார்த்தா நம்மால் தான் ஓட்டையை போட்டு வச்சிட்டாரு, சோ மொத்தமா தண்ணிக்குள்ள போயிடுதோ. இதை பார்த்து நம்ம பசங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து கட் பண்ணி வில்லனுடைய அரண்மனையில காட்டுறாங்க. அங்க வில்லன் அந்த பதக்கத்தை யூஸ் பண்ணி அந்த எதிரில இருக்க ஐலாண்டையே காலி பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த பதக்கம் வேலை செய்யவே மாட்டேங்குது. என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இப்ப அவனோட மந்திரி ஒருத்தனை உள்ள கூப்பிடுறான். இந்த பதக்கத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும் தானே, உண்மையை சொல்லு, இது ஏன் வேலை செய்யல அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் என்னென்னமோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணும்போது வில்லனுக்கு எல்லாமே பொய்ன்னு நல்லா தெரியுது. மரியாதையா உண்மையை சொல்லு, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அரசே மன்னிச்சிருங்க, இந்த பதக்கம் நல்ல மனசு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னும் போது அப்ப எனக்கு நல்ல மனசு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரே குத்து தான் அந்த இடத்துலயே அந்த மந்திரி செத்து போயிடுறான். ஓகே மந்திரியை மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு, அடுத்து புதுசா ஒரு மந்திரியை வேலை கேடுங்க அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்ல கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம பசங்களை காமிக்கிறாங்க. அங்க இவங்க எல்லாருமே கப்பல்ல வில்லனுடைய ஐலாண்ட் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப கரையில எல்லாரும் டயர்டா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த வயசானவர் கிட்ட போய் பேசுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களுடைய அம்மா ஹீரோயினை விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி எல்லாம் ஹீரோயின் சொல்லி அழுகும் போது விட்டுட்டு போனவங்களை நினைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல, திரும்ப வந்தாங்கன்னா ஏத்துக்கோ, இல்லன்னா உன் லைஃப பாரு, வாழ்க்கை ரொம்ப அழகானது, நம்ம எவ்வளவு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த செகண்ட் இருப்போமா தெரியாது, என்ஜாய் பண்ணி வாழுமா அப்படின்ற மாதிரி அந்த அறிவாளி ஒரு அட்வைஸ போடுறாரு. தூரத்துல இருந்து வில்லனுடைய ஆட்டல்ல ஒருத்தன் இந்த பசங்களை பார்த்துட்டான். அவன் வில்ல ஹீரோவுடைய நெஞ்சுக்கு சரியா எய்ம் பண்ணி நின்னுட்டு இருக்கும் போது நம்ம அறிவாளி தாத்தா இதை பார்த்துட்டு குறுக்க வந்து உயிரை கொடுத்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாரு. அந்த வில்லனுடைய ஆட்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க தாத்தா உயிர் போற நிலைமையில இருக்கும் போது தாத்தா ஏன் எனக்காக உயிரை கொடுத்த, பைத்தியமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஒன்னும் சும்மாலாம் உனக்கு உயிரை கொடுக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு அரசர் அவர் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்தினாரு, எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணு, இந்த மக்களை காப்பாத்து அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்லிட்டு அதே இடத்துல செத்து போயிடுறாரு. இப்ப இந்த 4 பசங்களும் ஒன்னா உட்காந்து அந்த அறிவாளிக்காக அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா நம்ம டேனியல் மாமா, அவருக்கு மேட்சுக்கு டைம் ஆயிடுச்சு, சரி ஓகே நம்ம மேட்ச் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு திரும்பி பார்க்கும்போது அங்க பார்த்தா அந்த பில்லி பையன் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோ, அவன் படிக்கட்டுல இருந்து இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கான். பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த சைடு பார்த்தா ஹீரோயினும் அங்க டைனிங் டேபிள்ல இருந்து எந்திரிச்சு சோஃபால வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ இவனுங்க வேற ரொம்ப ஆர்வமா இருக்காங்களே, சரி ஓகே கதையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேனியல் மாமா டிக்கெட்டை பாக்கெட்ல வச்சுட்டு திரும்ப கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த தாத்தாவை அவங்க அடக்கம் பண்ணிட்டு வில்லனுடைய அரண்மனையை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. வில்லனுடைய அரண்மனைக்குள்ள யாருக்கும் தெரியாம உள்ள போயிட்டாங்க. வில்லன் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பதக்கத்தை எடுத்துடலாம்னு சொல்லி ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கரெக்டா அந்த டைமும் வந்துருது. உள்ள போய் பார்த்தா எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, வீரர்கள் உட்பட. அங்க சிம்மாசனத்துல தான் வில்லனும் தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம 4 பசங்களும் நின்னுட்டு இருக்கும் போது டேய் நீங்க 3 பேரும் இங்கே இருங்க, நான் போய் அந்த பதக்கத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மட்டும் நைஸா இறங்கி வில்லன் பக்கத்துல போறாரு. இப்ப அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த சைடு பார்த்தா வீரர்கள் வர்ற மாதிரி சவுண்ட், பின்னாடி ஒளிஞ்சிக்கவே வில்லனுடைய ஆட்கள் வந்து பார்த்துட்டு சரி ஓகே யாரும் இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப போயிடுறாங்க. அப்பாடா நல்ல வேலை மாட்டலடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப அந்த பதக்கத்தை எடுக்கலான்னு பார்க்கும்போது தம்பி என்னப்பா பண்ற அப்படின்ற மாதிரி வில்லன் பார்த்துட்டு இருக்கான். ஆட்டா பாவி முழிச்சிட்டானே, ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அங்க வில்லனுடைய ஆட்கள் எல்லாருமே ஹீரோவை விரட்டிட்டு இருக்காங்க. அந்த சைடு மீதி 3 பசங்களும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடும் போது எதிரில ஒரு முள்ளு டிராப் வந்து ஒரே அடி. கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா வில்லனுடைய ஆட்கள் நம்ம ஹீரோவையும் புடிச்சிட்டாங்க. அவரை ஜெயில வச்சிருக்கும் போது அந்த சமயத்துல வில்லன் அவனோட புது மந்திரி கிட்ட பேசிட்டு இருக்கான். அரசே உங்களால் தான் அந்த பதக்கத்தை யூஸ் பண்ண முடியாது, ஆனா அந்த ஹீரோவை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கங்க, அவனால அந்த பதக்கத்தை யூஸ் பண்ண முடியும், அவனை வச்சு நீங்க இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கும் இந்த ஐடியா நல்லா தான் படுது. ஜெயில போயிட்டு ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ எல்லாம் ஒன்னும் தேவையில்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பி அந்த 3 பேரும் காலி ஆயிட்டாங்கப்பா, இந்நேரத்துக்கு சொர்க்கமா நரகமான அவங்களுக்கு தீர்ப்பு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம பசங்க 3 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அந்த இடத்துலயே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாரு. வேற என்ன பண்றது, பேசாம ஹீரோயின் சொன்ன மாதிரி அப்பயே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆனா அந்த சைடு நமக்கு காட்டுறாங்க அந்த கிராமத்து மக்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர சொல்லியிருந்தால வில்லன் அவங்க எல்லாரையுமே அண்டர் கிரவுண்ட்ல வேலை வச்சுட்டு இருப்பான். அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் இக்லு அந்த இளவரசன் 3 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா அந்த டிராப்ல அவங்க சாகல, நம்ம இக்லு தெரியாம அந்த 2 பேர் மேல விழுந்து 3 பேரும் டிராப்ல இருந்து தப்பிச்சு கீழே விழுந்துட்டாங்க. அதனால தான் சவுண்ட் கேட்கறது நின்னு போயிருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம பசங்க எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினைச்சு ஹீரோ அழுதுட்டு இருக்காரு.
இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குனதுக்கு அப்புறம் கனவுல செத்து போனார் இல்லையா அறிவாளி, அவரு வராரு. யோ தாத்தா, நீ இன்னும் சாகலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தம்பி இருப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ ரொம்ப காலங்களாவே உன்னை தேடிக்கிட்டு இருந்தல்ல, அது உண்மையிலே உனக்குள்ளதான் இருக்கு. இதுக்கு மேல வெளிப்படையா க்ளூவே தர முடியாதுப்பா. நீ நம்புனா எதை வேணாலும் சாதிக்கலாம். கனவுல இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் கண்ணை திறந்து பாக்குறாரு. ஓ கனவா? ஆமா, ஒருவேளை அவர் சொன்னது உண்மைதானோ? நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு. கர்மம் நமக்கு தான் என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவுடைய பேக் பக்கத்துல தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது நம்ம தலைவன் ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஆர்கியாலஜி பண்ணிட்டு இருந்த இடத்துடைய பூட்டை நைஸா கழட்டிட்டு தானே உள்ள போயிருப்பான். அதுக்கான கம்பி அங்க இருக்கு. சூப்பர்ரா, இதை வச்சே நான் பூட்டை கழட்டிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை யூஸ் பண்ணி பூட்டை கழட்டிட்டு அங்க இருந்து அண்டர் கிரவுண்ட் தேடி போய் பாக்குறாரு. அந்த இடத்துல ஹீரோயின்ல இருந்து அத்தனை பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க அடிமையா வேலை பார்க்கும் போது தான் அந்த இளவரசனுக்கு புரியுது, இதனால இதை தான் நம்ம மத்தவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தோமாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோ பார்த்து ஹீரோயினை மட்டும் கூப்பிடும் போது ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு, நம்ம தேடிக்கிட்டு இருந்த கேள்விக்கான பதில் மனசுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா பேசிட்டு இருக்க, ஒன்னும் புரியலடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதெல்லாம் விடு, நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். அந்த அறிவாளி நமக்கு ஏன் இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்தாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இக்லூ கிட்ட போயிட்டு மயக்க வர்ற சாப்பாடை செய்ய சொல்லு. அந்த அறிவாளி உனக்கு பாம் செய்ய கத்து கொடுத்தாருல, அதை நீ இங்க இருக்க எல்லாருக்குமே கத்து கொடு. நிறைய பாம்ஸ் ரெடி பண்ணுங்க. கடைசியா அந்த இளவரசன் அவங்க கிட்ட இக்லூ செஞ்ச அந்த மயக்க வர்ற சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுத்து வில்லனுடைய ஆட்கள் எல்லாருக்குமே பரிமாற சொல்லு. இதுக்காக தான் அந்த அறிவாளி எல்லாத்தையுமே நமக்கு கத்து கொடுத்திருக்காரு. சீக்கிரம் வேலையை பாருங்க, இன்னைக்கு ராத்திரியே பதக்கத்தை எடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சு நம்ம கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோ சொன்ன பிளான் படி தான் எல்லாமே நடக்குது. இப்ப ஹீரோ அரண்மனைக்கு மேல போய் நிக்கும் போது அந்த இடத்துல வில்லன் அவனுடைய வீரர்கள் கூட பேசிட்டு இருக்கான். இப்படி இங்க நடந்துட்டு இருக்கும் போது அங்க அண்டர் கிரவுண்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய பிளான் படியே அங்க வில்லனுடைய ஆட்கள் எல்லாருமே மயங்கிட்டாங்க. கிராமத்து மக்கள் நம்ம பசங்கன்னு எல்லார் கையிலுமே ஆயுதங்களும் இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் கிளம்பி மேல வந்துட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம ஹீரோ சரியா ஒரு பாம்பை போட்டு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்ப அங்க இருக்க எல்லாருமே செதறி ஓடும் போது நம்ம கிராமத்து மக்களும் வந்து வில்லனுடைய ஆட்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ போயிட்டு அந்த பதக்கத்தை எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த பதக்கத்தை வில்லன் எடுத்துடுறான். ஆனா ஹீரோ உஷாரா அந்த பதக்கத்துல இருக்க மந்திர கல் எடுத்துட்டாரு. அது இல்லனா அந்த பதக்கத்தை யூஸே பண்ண முடியாது. இப்ப இதை பார்த்துட்டு வில்லன் வேகமா அவனுடைய வீரர்கள் ஒருத்தனை கூப்பிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பின்னாடியே போகும்போது அந்த இடத்துல ஹீரோ மட்டும் வில்லன் முன்னாடி தனியா நின்னுட்டு இருக்காரு. பக்கத்துல வில்லனுடைய ஆளு ஹீரோயினோட கழுத்துல கத்தி வச்சிருக்கான். முதல்ல நடந்த அதே சீன் மாதிரி தான் இருக்கு. மரியாதையா அந்த கல்லை கொடுத்துரு, இல்லாட்டி இவளை காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ போன வாட்டி தூக்கி போட்டாரு, இந்த வாட்டி விடல. அதெல்லாம் முடியாது, உனக்கு தைரியம் இருந்தா என் கூட வந்து சண்டை போட்டு எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, டவுலூண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் சும்மா இல்ல, நல்லாவே டஃப் கொடுக்குறாரு. சண்டை போட்டுக்கிட்டே அந்த பதக்கத்தை ஹீரோ எடுக்கலான்னு பார்க்கும்போது அவன் என்ன பண்றான், கால் வலிக்கு ஒரு பள்ளத்தாக்கு கீழே விழ போறான். ஆக்சுவலா அங்க கீழே எதை போட்டாலும் அழிக்கிற ஒரு மந்திர சுழல் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பதக்கத்தை பிடிச்சுக்கிறாரு. இப்ப வில்லன் ஹீரோவை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கும் போது வெயிட் தாங்காம நம்ம ஹீரோவும் கீழே விழுக போறாரு. பின்னாடியே ஹீரோயினும் வில்லனுடைய ஆளும் வந்து ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. டேய் அந்த பதக்கத்தை விட்டுறா, வேற வழி இல்ல, இல்லாட்டி நீயும் கீழே விழுந்துவ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கும் புரியுது, பதக்கத்தை விட்டாருன்னா இவங்களால வீட்டுக்கு போக முடியாது. ஆனா விடாம இருந்தாருன்னா ரெண்டு பேருமே கீழே விழுந்துருவாங்க. சோ வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ பதக்கத்துல இருந்து கையை எடுத்துறாரு. சோ வில்லன் அந்த பதக்கத்தோடயே அந்த சுழல்ல விழுந்து அழிஞ்சு போயிடுறான். இப்ப வில்லனுடைய ஆளும் ஹீரோயினும் நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. வில்லன் அந்த இடத்துல காலி. நம்ம பசங்க எல்லாருமே கிராமத்துல தான் இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது இதை நம்ம பசங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் இளவரசன் மூணு பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இப்ப நம்ம சொந்த ஊருக்கும் போக முடியாது, இனி இதான் நம்ம ஊரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது நம்ம ஹீரோ அவர் கையில இருக்க அந்த ஸ்டிக்கை பாக்குறாரு. அந்த முன்னாடி கொண்டு வந்திருப்பாருல அறிவாளியோட ஸ்டிக், அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஓகேடா புரிஞ்சிருச்சு, சீக்கிரம் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா அந்த இளவரசனோட அப்பா நல்ல அரசர் இருக்காருல்ல, அவர் ஒரு கல்லு கடியில தானே பதக்கத்தை மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த கல்லை கண்டுபிடிச்சு அது கடியில இப்ப தோண்டி பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த பதக்கம் இருக்கு. ஏன்னா அது பாஸ்ட் தானே, ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க காலத்துல தானே அந்த பதக்கத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பரவாயில்லடா உனக்கு கூட மூளை இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப நம்ம ஹீரோ அந்த கல்ல பதக்கத்தோட கனெக்ட் பண்ணிடுறாரு. இப்ப அதை அவர் இளவரசனுக்கு கொடுக்கலான்னு பார்க்கும்போது வேணாம், இதுக்கு எனக்கு தகுதி இல்ல, இதை தானே நீ தேடிட்டு இருந்த, இது உனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அறிவாளி சொன்னது கரெக்ட் தான், நான் தேடிட்டு இருந்தது இது இல்ல, அது எப்பவுமே எனக்குள்ளதான் இருக்கு, இது உனக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப இளவரசனுக்கு அந்த பதக்கத்தை போட்டு விடுறாரு. இப்ப கட் பண்ணா இவங்க எல்லாருமே அந்த கிராமத்துல இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே குட் பை சொல்லும் போது அந்த இடத்துல வேற எங்க அப்பாவை அந்த பணக்காரனோட ஆளுங்க ரெண்டு பேரும் புடிச்சு வச்சிருந்தாங்க. ஓகேடா இளவரசா நாங்க ரெடி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, கவலைப்படாத பில்லி, இந்த பதக்கத்தை நம்ம எங்க எடுத்தோமோ அதே இடத்துல உனக்காக வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அவங்களுடைய டைமுக்கு அனுப்புறாரு. ஹீரோவுடைய வீட்டுல தான் அந்த ரெண்டு பணக்காரனோட ஆளுங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோ வயிற்றுலயே ஒண்ணு போது
டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அப்பா கேட்கும்போது, அப்பா இவங்க 2 பேரும் உங்களை பிடிச்சி வச்சிருந்தாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வில்லனை கொன்னுட்டாருல. சோ பரம்பரையா இவங்களும் வேலை பார்க்கல, இவங்களும் நல்லாயிட்டாங்க. தம்பி என்னப்பா கனவு எதுவும் கண்டியா? நாங்க உங்க அப்பா கூட தான்ப்பா ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்ல, ஓகே பாஸ்ட்ல நம்ம மாத்திட்டோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த சமயத்துல ஹீரோ, அப்பா அந்த பதக்கம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா இவங்க அந்த கல்லுக்கு அடியில தோண்டி பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த இளவரசன் சொன்ன மாதிரியே ஹீரோக்காக அந்த பதக்கத்தை வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா சந்தோஷப்படுறாரு. ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறம் ஹீரோவுடைய அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு, உண்மையான பொக்கிஷங்கிறது அந்த மந்திர பதக்கம் இல்ல, அது நம்ம ஹீரோ தான். இப்ப இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க டேனியல் அங்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த பையனை பார்த்து அந்த இளவரசன் ஹீகோ எல்லாரையும் சமமா பார்க்கணும்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஹீரோயின் ஆலியா, வாழ்க்கை ரொம்ப அழகானது, விட்டுட்டு போனவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணாம ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் பண்ணி வாழணும், எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. கடைசியா பில்லி, அவன் தேடிட்டு இருந்த பொக்கிஷம் அவனுக்குள்ளதான் இத்தனை நாளா இருந்திருக்கு. அந்த சைடு அந்த பில்லி, ஆலியா, ஹீகோ 3 பேரும் அந்த கதையில இருந்து சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ணா முதல்ல நடந்த மாதிரியே தான் எல்லா பசங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல பில்லி, ஆலியா, ஹீகோ 3 பேருமே அவங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு எல்லாரு கூடயுமே சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி டேனியல் கிட்ட, ஒரே கதையில அத்தனை பேரையும் திருத்திட்ட, சரி எங்க இருந்து இந்த கதையை பிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யாருக்கு தெரியும், நானே ஒரு ஃப்ளோல அடிச்சுட்டேன் அப்படின்னும் போது, ஆனா நீ மேட்சை மிஸ் பண்ணிட்டியே பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கேட்க, அதனால என்ன, டிவில ஹைலைட்ஸ் போடுவாங்க அதுல பாத்துக்கிறேன், பத்திரமா இந்த பசங்களை பாத்துக்கங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது, கடைசியா நம்ம பாட்டியை பார்த்து, நான் சின்ன வயசா இருக்கும்போது என்ன நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதே மாதிரி இவங்க எல்லாருமே பாத்துக்கங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேனியல் கிளம்பும் போது இப்பதான் நமக்கு தெரியுது நம்ம டேனியல் எதுக்காக இந்த ஆர்ஃபனேஜ் ஹவுஸுக்கு வந்திருக்காருன்னா, நம்ம டேனியும் ஒரு காலத்துல இங்க தான் இருந்திருக்காரு, இந்த பாட்டி தான் இவங்களை பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அதுக்காக தான் மனுஷன் எப்பவுமே இந்த வீட்டுக்கு வருவாரு போல இருக்கு. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு டேனியல் அங்க இருந்து கிளம்ப இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? உண்மையிலே ஒரு நல்ல கதை உள்ள படம், ஆனா படத்துடைய பட்ஜெட் ரொம்ப கம்மி போல இருக்கு. ஏன்னா நீங்க அந்த படத்தை பார்த்தாலே தெரியும். ஆனா கதை நல்லா இருந்ததுனால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சேன், ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் மலையாளம் ஃபிலிம்லாம் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். டூட் உங்களுக்காக போடணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. இந்தியன் ஃபிலிம்ஸ் போட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க, அதனால தான் அவ்வளவா போடுறது இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இந்த வீடியோல இருந்து நான் எந்த ஒரு கருத்தும் சொல்ல போறது இல்ல, ஏன்னா படத்துக்கு நடுவுல அங்க இங்கன்னு என்னோட சொந்த கருத்தையும் சொருகி தான் வச்சிருக்கேன். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.